ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்ட் 23ல ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோ கிரிட்னு சொல்கிறோம். ஒரு அட்வான்ஸ், இது வந்து ஒரு டூல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இந்த ஆட்டோ கிரிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மங்களகரமாக 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் F4 ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து இன்னொரு பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எனக்கு வந்து இந்த எட்ஜில் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி இங்கிட்டு கொண்டு வைப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் எடுப்போம், ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி வைப்போம். இப்படி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வைப்போம். சரியா? இது ஒரு மெத்தட். இது ஸ்னாப் ஆல்ரெடி நான் எடுத்தது தான். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. சரியா? பார்ட் 1ல இருந்து பார்த்துட்டு வாங்க, இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா இருக்குது இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கிட்டு வரணும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது வந்து இதை டச் ஆகி வரணும். ஸோ அது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, அதாவது இதில் ஆட்டோ கிரிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆட்டோ கிரிட் அப்படிங்கிறது இப்போ டிசேபிளில் தான் இருக்கும். சரியா? இப்போதைக்கு டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஆட்டோ கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். சரியா? நீங்கள் ஆட்டோ கிரிட்டை எனேபிள் பண்ணாமல் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ்ல இருந்து இங்கிட்டு வரணும் தான் நான் நினைச்சேன். அப்போ நான் என்ன பண்றேங்க பாருங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படியே இழுத்தேன்னு இங்க வராது. இங்க பாருங்க, அது ஏதோ 10 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடில் போய் கிடக்குது. சரியா? ஸோ இது வந்து ப்ராப்பர் வே இல்லை. ஸோ அப்போ ப்ராப்பர் வே என்ன அப்படின்னா, ஆட்டோ கிரிட்டை எனேபிள் பண்ணுங்க. இந்த ஆட்டோ கிரிட்டை எனேபிள் பண்ணும்போது 2 கிரிட் என் கையில் வரும். இதை பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு ஆக்சஸ் இருக்கு, ஒரு கிரிட் இருக்குது. இப்போ என் கையில் ஒரு ஆக்சஸ் இருக்குது. எப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேனோ இன்னொரு கிரிட் வருது பாருங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இங்கிட்டு வந்துடும். புரிஞ்சா? ஸோ இப்படி தான் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. இப்போ நான் ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப இந்த பாக்ஸை எடுத்து இதுக்கு மேலே நான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? நான் அதுக்கு மேலே தான் இங்கே வைக்கிறேங்க பாருங்க. மவுஸ் அதில் இருக்குது, இதில் தான் இருக்குது. ஆனால் அது என்னமோ அப்ளை ஆகுறது இந்த சைடில். எனக்கு அப்படி ஆகக்கூடாது. சரியா? இது அடிக்கடி யூஸ் ஆகும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஆட்டோ கிரிட் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன், இழுக்கிறேன், மேலே கொண்டு போகிறேன். சரியா? பார்த்தீங்களா? கரெக்டாக, அதாவது இந்த பாக்ஸோட அடிமட்டங்கிறது வந்து கரெக்டாக இதுக்கு மேலே ஆகும். இது பாருங்க, ஃப்ரெண்ட் இதில் வச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குது, எங்கே மூவ் ஆகலை. பார்த்தீங்களா? கரெக்டாக அப்ளை ஆகிருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? சரி, பாக்ஸ் வச்சுட்டீங்க. நீங்கள் தெரியாதனமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பியர் எடுக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஆட்டோ கிரிட் ஆன் பண்ணி இங்கே பாருங்க, இப்போ கிளிக் பண்ணி அப்படியே எழுக்கிறேன் பாருங்க. எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இந்த ஸ்பியர்ல பாதி மேலே இருக்கு. பார்த்தீங்களா? பாதி அப்படிங்கிறது மேலே இருக்கு, மீதி கீழே இருக்கு. இது என்ன ரீசன்? ஸோ இதுக்கு வந்து விடை நான் சொல்றேன். ஜஸ்ட் இதை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோ கிரிட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஆட்டோ கிரிட் வந்து பாக்ஸில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு டீ பாட் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு டீ பாட் எடுத்துக்கிறேன். ஸோ கலர் நல்லா இல்லை, இந்த கலர் பிடிக்கல. ஸோ இந்த கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு டீ பாட் எனக்கு கூட இந்த ஆட்டோ கிரிட் ஆன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்களா? இந்த கேப்பில் கூட ஒரு டீ பாட் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, சரிங்களா? வந்துருச்சா? கேப்பில் மட்டும் இல்லைங்க, இதில் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கு உள்ளாடி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வைக்கட்டுமா? இப்போ இதில் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைதோ அங்கெல்லாம் இந்த ஆட்டோ கிரிட்டை ஏர்ன் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை சூப்பராக ஈஸியாகவே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஸ்பியர் சொல்லி தரேன்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இந்த கிரிட்டில் ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டே பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை.
இப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த கிரிட்டுக்கு மேல இங்க பாருங்க ரொட்டேட் பண்றேன். கிரிட்டுக்கு மேல தான் அப்ளை ஆயிருக்கு. நம்பலன்னா இங்க பாருங்களேன். இதான் இருக்குது கிரிட்டு. இதுக்கு மேல தானே அப்ளை ஆயிருக்கு. ஆனா நான் ஸ்பியரை எடுத்து பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணல. உங்களுக்கு புரியறதுக்காக லைட் பண்ணி கேட்குறேன். இந்த ஸ்பியர் எடுத்து பண்ணும்போது கிரிட்டுக்கு மேல அப்ளை ஆகிருக்கு ஓகே தான். ஆனா அதுல பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் இருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? இந்த ஸ்பேர் சர்க்கிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் மாதிரி இருக்கும். ஒரு 360 டிகிரில இருக்கும். ஸோ ஒரு பிளேனை போட்டீங்கன்னா இங்க இதுதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் தான் இந்த சர்ஃபேஸை தான் இந்த கிரிட் எடுத்துக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் பண்றீங்கன்னா அதோட பிளாட்டான சர்ஃபேஸ் எங்க இருக்கு? இதுதான் ஈக்குவலான சர்ஃபேஸ்ங்கிறது அதோட பாதி தான். பாத்தீங்களா? இந்த பாத்தீங்களா இருக்கு. அதுல பாதி தான். இந்த பாத்தீங்களா இந்த லைனை பாருங்க கரெக்டா இருக்கா? இது கிரிட் லைனோட சென்டர். அதுல பாதி கரெக்டா இருக்கு. பாத்தீங்களா? பேலன்ஸ் கீழே இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்பேரை ஏன் வந்து கீழே வருது அப்படின்னா பிளாட்டான ஒரு சர்ஃபேஸை வந்து 3ds மேக்ஸ் எடுத்துக்குது. சரியா? ஸோ இதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? நம்ம எவ்வளோ வேலை பண்ணிட்டோம் தூக்கி பிடிச்சி மேலே வைங்க அவ்வளோதான். ஓகேவா? இது ரெண்டு இப்போ வச்சிங்கன்னா இங்க நல்லா இருக்கும். புரிஞ்சா? நல்லா அதில் வந்து பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அண்ட் ஆட்டோ கிரிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வர போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா இங்கே தாராளமாக என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன டெமோ கிளாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் பாய்.